டான் பிக்சர்ஸ் ஒரே நேரத்தில் 4 படம் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு பட்ஜெட்டுக்கு எடுக்கிறார். தனுஷை வச்சு எடுக்கிறார், இட்லிகரன்ற படம். அதுக்கப்புறம் வந்துட்டு சிவகார்த்திகேயனோட 25வது படத்தை எடுக்கிறாரு. இது மாதிரி நிறைய படம். எப்படி அவர் ஒன்று ஒரு 65 வயது முதியவரோ இல்லை தொழிலதிபரோ எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு மனிதன் 400 கோடி கொடுத்து ஒரு 4 படத்தை எடுக்கிறாரு சொன்னால் அவர் எங்கேருந்து பணம் வருது? கேள்வி வருமா வராதா? நீங்கள் பெரிய ப்ரொடியூசரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி எந்த படமும் எடுத்தது கிடையாது, பெரிய ப்ரொடியூசரும் கிடையாது, பெரிய பின்புலமும் உனக்கு கிடையாது. இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உன்னுடைய மாமனார் வீட்டில் தான் நிறைய சொத்து பத்து இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வருது? எங்கேருந்து வந்துச்சு? அப்போ உனக்கு பின்புலம் யார்? சரி, இப்போ அந்த ஆகாஷ் அந்த ரத்தீஷ் என்பவர் ஏன் நீங்கள் வந்துட்டு சம்மன் அனுப்பி ஆஜராகலை? ஏன் ஒளிவு மறைவாக இருக்கிறீங்க? உங்களுக்கு சம்மன் 2-3 தடவை அனுப்பி நீங்கள் ஆஜராகாத காரணத்தினால தான் வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் ஆஜராக வேண்டியது உங்க மேலே தப்பு இல்லை, நீங்கள் ஆஜராக வேண்டியதானே. ஆஜரானால் இன்னொரு சாதிக் பாட்சா போல இவரும் ஆயிடுவார். எப்படி ஒரு சாதிக் பாட்சா ஸ்டாலின் மூலமாக தற்கொலை செய்து கொண்டாரோ அதே போல எண்ணற்ற தற்கொலைகள் இந்த டாஸ்மார்க்கில் நடக்க போகுது பாருங்க.